ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதோடு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் திருவள்ளூர் மண்டலத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. பருவகால பட்டியல் எழுத்திற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி மற்றும் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. என்னைக்கு கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 5/11/2025 மாலை 5:45 மணி வரை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடைசி தேதி என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/10/2025 கொடுத்துருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா தேதி நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர் பதவிக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியிடப்பட்ட கல்வி தகுதி பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் இளநிலை பட்டப்படிப்பில் பிஎஸ்சி பாட்டனி, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேத்ஸு அண்டு பயோகெமிஸ்ட்ரி ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் முதன்மை பாடமாக படித்து பட்டம் பெற்றிருத்தல் வேண்டும் மற்றும் பி கொடுத்துருந்தாங்க. தற்போது திருத்தம் செய்யப்படும் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநிலை அறிவியல், வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.